காலிஃப்ளவரே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். நம்ம முட்டை ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயங்க, கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறம் வரதுலையும் ஃப்ரை பண்ணிடணும். ரொம்ப செவக்க வதங்கக்கூடாது. பொன்னிறமாக வந்தோடனே நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வதக்கினாலே நமக்கு காலிஃப்ளவர்லேருந்து தண்ணி விட்டு வந்துடும். அந்த தண்ணியிலே வந்துடுங்க. நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே காலிஃப்ளவர் பொரியல்னு சொல்ல மாட்டாங்கங்க. முட்டை பொரியல் மாதிரி டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சு விடணுங்க. மூடி வச்சோன்னா அப்படியே நமக்கு வெந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அப்பப்போ கிண்டி கொடுங்க. சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம கிண்டி கொடுத்தோம்னா நல்லா வெந்துடுங்க. காலிஃப்ளவர் சூப்பர் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பொரியலுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. காலிஃப்ளவருக்கு தகுந்தபடி காரம் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வதக்கியும் நம்ம தேங்காய் பூ துருவி போட்டும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் எடுக்காதவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க. நல்லா பச்சை வாடை போக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும். பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போயிட்டுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. வாங்க, ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க காலிஃப்ளவர் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க.